கார்த்திக் அப்படிங்கிற அந்த சொல்லு என்ன பொருள் கொண்டிருக்கு அப்படின்னா, கார்மேகம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். தூய தமிழ் வார்த்தை இது. கார் அப்படின்னா மழை மேகம். மழை வருவதற்கு முன்னால மேகங்கள்லாம் திரண்டு வரும். அந்த திரட்சியை தான் நாம கார்மேகம் அப்படின்னு சொல்றோம். அந்த கார்மேகம் எங்க இருந்து வரும்? அந்த திசை, திக்கு திசை அப்படிம்பாங்க. திசையை திக்கு என்றும் சொல்லுவோம் தமிழ்ல. திசை என்றாலும் தமிழ் தான், திக்கு என்றாலும் தமிழ் தான். இந்த திசை அப்படிங்கிறது திசா அப்படிம்பாங்க வடக்க உள்ள வட இந்தியாவில். அவ்வளவுதான், இது தமிழ் தான், இதுல மாற்றமே கிடையாது. திசை அப்படின்னு நம்ம சொல்றத வடநாட்டுல வட இந்தியாவில் திசா அப்படின்றாங்க. ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதே தான். அப்போ திக்கு அப்படின்னாலும் திசை, திக்கு திசை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. திக்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 8 திக்கு அப்படின்னா 8 டைரக்ஷன்ஸ், 8 திசை. அந்த 8 திக்குல மழை வரும் திக்கு. மழை எங்க இருந்து வருது? மழை ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு திசையில இருந்து வருது. ஆனா தமிழ்நாட்டுல தான் ஈசானத்திலிருந்து மழை மேகம் திரண்டு வருது. வங்கக்கடல்ல இருந்து வருது. அது வங்கக்கடல்னு இன்னைக்கு சொல்றாங்க, வரையறுக்கிறாங்க. அன்று அது கிழக்கடல், ஈழக்கடல் அப்படின்னு தான் நாம சொன்னோம். கிழக்கு கடல், கிழக்கு கிழக்கு திசையை தான் ஈசன் வரும் திசை ஈசானம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஈசன் வருவதால் கிழக்கு திசை வந்து ஈசானம் அப்படின்றோம். அது காரண பெயர் தான், அதுவும் தூய தமிழ் தான். ஈசன் அப்படிங்கிறது தமிழ் தான், ஈசானம் அப்படிங்கிறது தமிழ் தான். அப்போ கார்த்திக்கு அப்படின்னா கார்த்திக்கு ஆயன், அதான் கார்த்திகேயன். ஆயன் அப்படிங்கிறத அங்க அந்த சொல்லுல கொஞ்சம் திரிச்சு கார்த்திகேயன் அப்படின்றாங்க. கார்த்திக் ஐயன் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திக்கு ஆயன், கார்த்திக்கு ஐயன் அப்படின்னு சொல்லலாம். வெறுமனே கார்த்திக் அப்படின்னா கிழக்கு அப்படின்னு தான் அர்த்தம். வெறுமனே கார்த்திக் அப்படின்னா கிழக்கு அப்படின்னு தான் அர்த்தம். கார்த்திக் ஆயன், கார்த்திக் ஐயன் அப்படின்னா அது சிவன், சூரியன். சிவன் அப்படிங்கிறது சூரியன். இந்த சூரியனைத்தான் நாம முருகன் அப்படிங்கிறோம். முறுக்கிறவன், இயக்கிறவன். இந்த சூரிய குடும்பத்துல உள்ள 9 கோலங்கள்ல ஒரு கோலம் சூரியன், மற்ற 8 கோலம் அந்த சூரியனை சுத்தி வரக்கூடிய கோலங்கள். ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்த்து 9. அந்த 9ல சூரியன் மத்தி புள்ளியாக இருக்கும். அது சுத்துறது இல்லை, ஆனா அத எல்லா கோலங்களும் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் சூரியன் நம்ம சுத்துற மாதிரி, நம்ம பூமியை சுத்தி வர்ற மாதிரி தெரியும். ஏன்னா பூமி சுத்துது. அது பிற்காலத்துல விஞ்ஞானம் அதை ரொம்ப தெளிவா வரையறுத்திருக்கு. ஆனா பழங்காலத்திலேயே தமிழர்கள் இந்த கோள அறிவு பெற்றதுனாலதான் ஈசன்னா, கார்த்திகேயன்னா, பலதரப்பட்ட இந்த 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 சூரிய குடும்பம் இதை வந்து வரையறுத்தான் தமிழன். சோதிடத்தை உண்டு பண்ணா ஆதி காலத்துல, பழங்காலத்துல இருந்தே. இது தமிழனுக்கான சிறப்பு வரலாறு. அஸ்ட்ராலஜர் முதலாக உலகில் கோள அறிவு பெற்றவன் தமிழன், கோலியன். புத்தன், சித்திரை புத்திரன், அவன்தான் கோலியன். அவன்தான் கோள அறிவு பெற்றிருந்தான். அவனை பின்பற்றியவர்கள்
இந்த கோள அறிவு பெற்ற மாந்தர்கள். அப்ப இந்த முருகன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கார்த்திக் ஆயன். கார் மேகம் வரக்கூடிய திசையிலிருந்து எழும் ஆயன் ஐயன், அவன் தான் கார்த்திகேயன்.